அமிழ்தூரும் வாய்ப்புகள் 6 நெஞ்சில் அலை அலையாய் வலிமைகள் 7 காற்றில் சமை மறக்கும் திக்குகளோ 8 பொங்கி தகுந்துகின்ற இன்சுவைகள் 9 ஆனால் பொங்கி தகுந்துகின்ற இன்சுவைகள் 9 ஆனால் சமை கவிதை அரசுக்கு வணக்கம் கூற கைகூடிய சேர்ந்திடும் என் இடத்தை பார்க்க அமர்ந்தூரும் வாழ்வுகள் நெஞ்சில் அலைகளையாய் வலிமைகள் பாட்டில் சமை மறக்கும் திக்குகளோ 8 பொங்கி தகுந்துகின்ற இன்சுவைகள் 9 ஆனால் அவன் கவிதை அரசுக்கு வணக்கம் கூற கைகூடிய சேர்ந்திடும் வாணியம்பாடியிலே வாணியின் புகழ்பாடும் நாளில் வாணியம்பாடியிலே வாணியின் புகழ்பாடும் நாளில் வாழ்த்துக்கள் உரைக்கின்றேன். கரைமகளை பார்த்து என்னுடைய மூக்காம்பிகையில் முடிந்தவே என்று தொண்ணூறில் வெளியான நூலில் என் அருமை சகோதரர் ஆசிரியர்கள் அருமையானவர்கள் ஏற்பாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துச் சொல்லி நான் எழுதிய அந்த கவிதையுடன் கரைமகளுக்கு எழுதியிருக்கிறேன். என் கவனத்திற்கு வந்த ஒற்றைப்பாடலை கரைமகளுக்கு உரித்தாக்கி கரைமகளுக்கு உரித்தாக்கி கரைமகளுக்கு உரித்தாக்கி என் கவிதையை செய்கின்றேன். கையிலே மீனை கரைமகளை ஒரு வெண்பா, அந்த பெண் பாவுக்கு ஒரு வெண்பா, கரைமகள் ஒரு வெண்பா, அந்த பெண் பாவுக்கு ஒரு வெண்பா, ஆசிரியப்பா கரிப்பா பச்சிப்பா என்னெல்லாம் இருப்பதை போல வெண்பா என்பதே ஒரு பெண்பா. அந்த பெண்பாவை பாருகிறே கையிலே வீணை கரிமகளே என் உடம்பு பையில் ஓர் வீணை என்று பார்த்தாய். கையிலே வீணை கரிமகளே என் உடம்பு பையில் ஓர் வீணை என்று பார்த்தாயா. வியும் இளைய உயிர் வீணை, இளைய உயிர் வீணை என் ஆன்மா இருக்கிறதே. கையிலே வீணை கரிமகளே என் உடம்பு பையில் ஓர் வீணை என்று பார்த்தாயா. உயிர் இளைய உயிர் வீணை இதை ஏற்று மீட்டு பழைய உன் கையினை வா, பழைய உன் கையினை வா. இந்த இளைய வீணையை மீட்டுதாயே உன் கையில் இருப்பது பழைய வீணை என்பதை போல் கலைமகளுக்கு நான் பாடியிருக்கிறேன். அறிவு தெய்வத்தை ஆராதனை செய்யும் நாட்டில் அறியாமை மட்டுமே ஆட்சி நடக்கிறது. இதுதான் முரண்பாடு, ஒரு தேசிய முரண்பாடு. அறிவுக்கு வழிபாடு, அறிவு தெய்வத்திற்கு வழிபாடு, ஆனால் அறியாமை நாட்டின் தொலைவோடு கரப்புவரை தன்னை வணங்கும் இந்நாட்டில் தான் கற்பமுற்றால் மூடல் வீதியோடு அரசியல்வாதிகள் வீடு பள்ளிக்கூடம் அலுவலகம் அனைத்திலுமே வணங்க ஆங்கே கலப்புவரை படமுண்டு சுவரில் கீழே கலாச்சாரம் அறியாமை. கலப்புவரை படமுண்டு சுவரில் கீழே கலாச்சாரம் அறியாமை ஆட்சி. பூ போட்டு வணங்குவதற்கு தொட்டதெல்லாம் புத்தகத்தை வேறதற்கு தொட்டது. எப்படி ஆண்டுக்கு ஒரு நாள் வருகிறதே கருத்து பூ போட்டு வணங்குவதற்கு தொட்டதெல்லாம் புத்தகத்தை வேறதற்கு தொட்டதில்லை. வாய்ப்பாட்டு வழிபாடு அறிவுக்கு இங்கே வருடத்தில் ஒரு நாள் தான். வாய்ப்பாட்டு போன பாடப்படுவார்கள். வாய்ப்பாட்டு வழிபாடு அறிவுக்கு இங்கே வருடத்தில் ஒரு நாள் தான். அதுவும் சுட்டர் ஏற்பாட்டின் கல்வெடினார். கரப்புவதிகளை வணங்கி நாட்டில் தான் கற்பம் அரசியல்வாதிகள் வீடு பள்ளி கூட வசனம் அடித்தேவை மறந்த ஆங்கே கரப்புவதி வடமுட்டு சுவரில் கீழே கதாகாலம் அறியாமை ஆட்சி. பூ போட்டு வணங்குவதற்கு சொற்பதல்லா புத்தகத்தை வேறதற்கு. வாய்ப்பாட்டும் வழிபாடு அறிவுக்கு இங்கே வருஷத்தின் ஒரு நாள் தான். அதுவும் இந்த ஏற்பாட்டின் கருணையினால். இல்லை என்றால் எவருமே புத்தகத்தை கொடுப்பான். இந்த காப்பாற்று ராமர்களை காற்றுப்பட்டால் கரசுவதிக்கே எல்லாம் மறக்கும், கரசுவதிக்கே எல்லாம் மறக்கும். கலைமகள் நாளில் பாரதி விழா எத்தனை பொருத்தம். இது ஜெய மோகன்களுக்கே வெளியிடும் எத்தனை பொருத்தம். கலைமகளுக்கு பெயர் என்ன? பாரதி. பாரதி என்பதே
சரஸ்வதி ஜெய இந்திர சரஸ்வதி. இப்படித்தான் எல்லோருக்கும் இந்திர சரஸ்வதி கணவனின் பெயர் கூறுகிறது. அதே போல கர்நாடகத்திலே அங்கு பார்த்தால் அங்கு என்ன திருநேரி பீடத்திலே பாரதி என்ற பட்டம் இது. படைமகள் என்பதுதான் பெயர். வா என்றாலே ஒளி என்று பெயர். வடமொழியில் வா என்றால் ஒளி. அதனாலேதான் பாரதி, பிரபா, சுபா என்றெல்லாம் பெயரை கூறுவது. பிரபை என்றால் ஒளி, பிரபாகரன் என்றால் ஒளியை செய்வது. அப்படி சொல்லி பிரபா என்று சொல்லுவோம். ஆகவே பாரதி என்றால் ஒளி என்பது. அந்த ஒளி திருநாள் இன்றைக்கு ஒளி பெற்றுகிற ஓதுமிகு நாளில் பாரதிக்கு இன்றைக்கு விழா நடத்துகிறோம். அந்த பாரதிக்கும் எட்டயபுரத்து சுப்பிரமணிய பாரதிக்கும் பசுமலை நாவலர் சோமசுந்தரருக்கும் பாரதிக்கும் பாரதி என்ற பட்டம் ஒரே நாள் வழங்கப்பட்டது. ஒரே நாள் அவரும் பாரதிதான். சுப்பிரமணிய பாரதி, நாவலர் சோமசுந்தர பாரதி இந்திய போராட்டத்திற்கு கருவியேற்கிறார். 1937ஆம் ஆண்டு என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பெருமக்கள் தகவலை பட்டத்தை எப்போது பெற்றார்கள்? நமது பாரதி உட்பட 7 வயதிலே பதிவாளர் தொடங்கி 11 வயதிலே பாரதியாகி 39 வயதிலே மூச்சை முடித்துக் கொண்ட ஒரு யுகப்புரட்சிக்கு பாரதி இருக்கிறது. 7 வயதிலே பதிவாளர் தொடங்கி 11 வயதிலே பாரதியாகி படைமகள் அம்சம் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தை பாரதி என்றார்கள். 39 வயதில் மூச்சை நிறுத்திக் கொண்ட மரணம் என்பது கவிஞனுக்கு அவன் விரும்பினால் வருவது மரணம். ஆகவே இப்படி பாரதி கலைமகள் என்கின்ற பட்டத்தை பெற்றதை நினைவு கூறுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் என் தேசத்தில் தொலைக்காட்சிகளை தூரத்தில் வைத்துவிட்டு அன்னை காட்சியிலே தமிழ் கேட்கும் அறிவாளர்கள் தொலைக்காட்சிகளை தூரத்தில் வைத்துவிட்டு அன்னை காட்சியிலே வந்து தமிழ் கேட்கும் அறிவாளர்கள் வானம்பாடிகளை பறவைகள் பாவலர் அனைவரும் பறவைகள் இவர்களெல்லாம் இந்த வானம்பாடிகளை ஞானம்பாடிகளாக வாணியம்பாடியே அனைத்தும். ஏனென்றால் முத்தமிழ் கழக உட்பட அனைத்து அமைப்புகளும் அப்படித்தான் இந்த மண்ணில் கவிதை பயிரை வளர்க்கின்றன. கவிதை இங்கு பகிராகிறது. இது நாற்றங்கால், வாணியம்பாடி நாற்றங்கால். இந்த நாற்றங்காலிலே இருந்துதான் கவிப்பயிர்கள் கொண்டு செல்லப்பட்டு தமிழகம் முழுவதும் பயிரிடப்படுகின்றன என்பது உண்மை. அப்படிப்பட்ட வானம்பாடிகளை ஞானம்பாடிகளாய் ஆக்கும் வாணியம்பாடியை வணங்கி வருகிறேன். இன்றைக்கு காற்று ஆண்டு கொண்டிருக்கும் காற்றின் இவ்விடத்தில் 100ஆண்டு விழா முடிந்தும் 100ஆம் விழா பாரதி 100ஆண்டு விழா முடிந்தும் 100ஆம் விழா போடும். அன்றைக்கு பாடையே பயணம் பயணத்தில் கலந்து கொண்டால் 18 பேர் என்றால் வரணித்துள்ளது. இறுதி நாள் கேள்வி பயணத்தில் கலந்து கொண்டோர் 18 பேர் என்றால் வரணித்துள்ளது. கிருஷ்ணாம்பேட்டையிலே கிடத்தி வைக்கப்பட்ட வழி ஆறு உடம்புதான் நிறுவனத்தை காப்பார்கள். கிடத்தி வைக்கப்பட்ட வழி ஆறு உடம்புதான் திருப்பூரில் காப்பார்கள். ஏன் ஆதியை ஏற்கனவே பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணாம்பேட்டையிலே கிடத்தி வைக்கப்பட்ட வழி ஆறு உடம்புதான் திருப்பூரில் காப்பார்கள். ஆதியை ஏற்கனவே பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார். கவிஞர் என்பவன் வாழ்கிற காலத்தில் செத்து போனவன் வாழ்க்கை. கவிஞர் என்பவன் வாழ்கிற காலத்தில் செத்து போனவன் வாழ்க்கை கொண்டிருப்பவன். சிலரை இழந்து காலகாலமாகிவிட்டது. சிலரை நினைத்து
காலமாகிவிட்டது. இவன் விஷயத்தில் காலமாகிவிட்டது. இதனை நினைத்து காலமாகிவிட்டது. வாழ்வி விஷயத்தில் காலமாகிவிட்டது. ஏனென்றால் இவன்தான் காலத்தை அளக்கும் கணக்கன். எங்கள் ஞானத்தை அளக்கும் ஞானி. ஞானிக்கு சங்கிலியால் நடக்கலாமா? இது வாழ்வி. ஞானிக்கு சங்கிலியால் நடக்கலாமா? ஞான ஒரு புகழினை நாம் பகுக்கலாமா? ஞானிக்கு சங்கிலியால் நடக்கலாமா? ஞான ஒரு புகழினை நாம் பகுக்கலாமா? இயலாது. நெருப்புக்கு தீமைக்கும் கண்கள், பார்வையின் கண்கள். நெருப்புக்கு தீமைக்கும் கண்கள் காண்போ நெஞ்சுக்குள் சுழல் காந்த சக்கரங்கள். அந்த விழிகளுக்கு மட்டுமே அதை போட்டாலே போதும். 2 புருவங்கள், அதற்கு கீழே 2 விழிகள், ஒரு பெரிய வீசி பால் உருவாக்கி அத்தனை சுலபம் அவரை வரை. நெருப்புக்கு தீ வைக்கும் கண்கள் காண்போம் நெஞ்சுக்குள் சுழல் காந்த சக்கரங்கள். கருப்பாக படுத்திருக்கும் கேள்வி போன்ற கனமான இரு மீசை மெலிந்தமான, கனமான இரு மீசை மெலிந்தமான தீப்புளியை தூங்கி வருகின்றங்கள் என்றும் சிந்தனையை கிளறிவிடும் சொற்கள். தாயின் கர்ப்பத்தில் தோன்றுகின்ற மேலை தன்மை கவியரசன் பாரதியின் தோற்றமான. ஒரே ஆண்டில் 30 தடவைக்கு மேல் சென்னை தொலைக்காட்சியால் ஒளிபரப்பப்பட்ட கவிதை நான் இந்த கவிதை எங்கோ ஒரு இடத்தில் பார்த்து பின்னால் துணை இயக்குநராக தொலைக்காட்சியில் இருந்து ஓய்வு பெற்ற எம்.எஸ். பெருமாள் சுதீஷ்வருடைய சகோதரர் எம்.எஸ். பெருமாள் அவர்கள் எங்கோ இந்த கவிதையை கட்டியதை முதல் தொகுப்பில் கனவு மனதை என்னும் தொகுப்பிருந்த கவிதைக்கு அருமையாக இசை வைத்து மிகச் சிறப்பாக பார்த்து முஸ்கான் விழா முழுவதும் காட்டினார். அதனுடைய முதல் கவிதை தான் ஆவுலகை ஆட வந்த வேந்தன். ஆவுலகை ஆட வந்த வேந்தன் இவன் முழுதுக்கும் உரிய மாந்தன். இகள் மூவுலகை பாடலுக்கு முற்றுவிடை பேசுகின்றவே. உண்மையிலே காவிரியாக பாட வேண்டும். ஆவுலகை ஆட வந்த வேந்தன் இவன் முழுதுக்கும் உரிய மாந்தன். இகள் மூவுலகை பாடலுக்கு முற்றுவிடை பேசுகின்ற வேந்தன் சக்திதான். வடித்துக் கொண்டிருக்கும் ஆட்சி அவன் தீ பெருகிக் கொண்டிருக்கும் நாட்டில் இங்கு நாடர் இந்த பாரதியின் நல்லுருவம் ஏற்றிடைய வீழ்ச்சி மனக்குச்சி செந்தமிழை செங்குருதியாக்கி எல்லோருக்கும் எதிரி தம் ரத்தத்தை ஆக்கினார். உணவு கூழைக்கு உணவு காட்சி பாரதிக்கோ செந்தமிழை செங்குருதியாக்கி செங்கலை கண்களிலேற்றி இங்கு வந்த மகன் வந்ததெல்லாம் வாழ்க்கையை காவியமாய் ஆக்கி நம்மை தூக்கி கண்ணிரண்டு சிற்பரத்து வேர்கள் பொய்யை கண்டுவிட்டார்.